ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிரதிஷ்டை தினத்தை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. சரியான நேரம் என்ன நேரத்தில் நடை திறக்கப்படுகிறது? மீண்டும் கோயில் நடை எப்போது சாற்றப்பட இருக்கிறது? பக்தர்கள் இந்த நடை திறப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? கனகதாரா கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகர விளக்கு பூஜைகள் மட்டுமின்றி ஒவ்வொரு மாதாந்திர பூஜையும் நடைபெறுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் 5 நாட்கள் சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெறுகிறது. இதே போன்று விஷு கணிகாணும் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக சிறப்பு பூஜைகளும் அவ்வப்போது நிகழ்கிறது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரதிஷ்டை தின பூஜை என்பதும் நடைபெறுகிறது. அதற்காக தான் இன்று மாலை நடை என்பது திறக்கப்படுகிறது. சரியாக 5 மணிக்கு இன்று மாலை நடை என்பது துவக்கப்பட்டு தீபாராதனை என்பது காண்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அனுமதி என்பது அளிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக சிறப்பு பூஜைகள் என்பது இன்றைய தினம் நடைபெறாத நிலையில் இரவு 10:30 மணிக்கு அதிகராசனம் பாடி நடை என்பது சாத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக நாளை தினம் காலை நடை என்பது திறக்கப்பட்டு அந்த பிரதிஷ்டைக்கான சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே முன்பதிவு என்பது நடந்துவிட்டன. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அந்த சிறப்பு பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். தொடர்ச்சியாக இன்றும் நாளையும், குறிப்பாக நாளை காலை முதல் மாலையிலும் அந்த சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு 10:30 மணிக்கு அதிகராசனம் பாடி அந்த நடை என்பது சாத்தப்படுகிறது. அதன் பிறகு மாதாந்திர பூஜைக்காக வருகின்ற 14ஆம் தேதி என்பது நடை திறக்கப்பட்டு மீண்டும் 5 நாட்கள் என்பது நடை திறந்திருக்கும். அதற்கான ஒரு ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பிரதிஷ்டை தினம் என்பது அங்கு கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய நாளில் சிறப்பு பூஜை என்பது செய்யப்படுகிறது. அதற்காக தான் இன்று மாலை நடை திறக்கப்பட்டு நாளை இரவு நடை என்பது சாத்தப்படுகிறது. இதற்காக திரளான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். கனகதாரா, தங்களது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.